ஹாய் காய்ஸ், விஷுவல் பேசிக் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது விஷுவல் பேசிக் ஒன்றில் வந்து டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி அதை அவுட்புட் எடுக்கிறேன்னு சொல்லி டேட்டாவை 2 விதமாக ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டை எடுக்கலும் எங்களுக்கு. அதாவது பயனர்கிட்ட இருந்து இன்புட்டாக அவங்களோட டேட்டாஸை பெற்று அதை வந்து அவுட்புட்டாக வெளியே கொண்டு வர ஒரு முறை. அடுத்தது வந்து எங்களோட சிஸ்டத்திலே டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை வந்து அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு முறை. அதாவது எரே ஒன்றை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி அதை எப்படி நாங்கள் அவுட்புட்டாக வெளியே எடுக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து எங்களோட அந்த பட்டன் என்றதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நம்பர்ஸ், உதாரணத்துக்கு நம்பர்ஸ்ன்னு எடுத்தோம்னு சொன்னால் அந்த நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுதான் எங்களோட ப்ரோக்ராம் இருந்தால் அதை வந்து எப்படி செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பட்டனில் கிளிக் பண்ணி எங்களோட கோடிங்கை டைப் பண்ணியிருக்குது. பொதுவாக நாங்கள் வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து எந்தக்கு யூஸ் பண்ண முடிச்சுன்னா ஏதாவது ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி தான். அதே மாதிரி தான் இங்கே எரேலையும் வேரியபிள் ஒன்றில் தான் நாங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். வழமையாக நாங்கள் டிம் வேரியபிள் நேம் எஸ் அந்த வேரியபிள் டைப் என்னென்னு கொடுத்தா நாங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் எரே யூஸ் பண்ணக்குள்ள மட்டும் சின்ன ஒரு மாற்றம் வரும். என்னென்னு சொன்னால் டிம் வேரியபிள் நான் வந்து ஏன்னு கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து எத்தனை டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம்ன்றதை நாங்கள் இன்னும் வந்து மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 5 டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொன்னால் ப்ராக்கெட் உள்ளுக்கு 4 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்தது எங்களோட எஸ் இன்டிஜர், அதாவது நம்பரை தான் நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன்றதால நம்பர் டைப்பை கொடுக்குறேன் இன்டிஜர்னு சொல்லி. வெயினை வந்து நாங்கள் எந்த மென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏன்னு ஒரு வேரியபிளை உருவாக்கு அதை வந்து 5க்கா வந்து பிரித்து எடுத்துக்க. அதாவது என்ன 4 கொடுத்துருக்கோம். அது அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்த விஷுவல் பேசிக்கில் வந்து சைஃபரையும் ஒரு இண்டெக்ஸாக தான் எடுக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் A0, A1, A2, A3, A4 இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 5 டேட்டாஸை ஸ்டோர் பண்ணதுக்குரிய இடம் அது ஏற்கனவே ஒதுக்கி வச்சுனேன். இப்போ அதைத்தான் நாங்கள் என்ன செல்லிருக்கோம். அதாவது ஒரு தனித்தனி செக்டர் மாதிரி. இப்போ அதில் வந்து A0 சொன்னால் எங்களோட முதலாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து எனக்கு 54 அப்படின்னு அந்த டேட்டா வேல்யூவை போட்டுருக்கு. அதாவது 54வது நம்பர் 54 தான் என்னோட டேட்டா. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க. அடுத்தது வந்து A1 இந்த இடத்துல எனக்கு 43 அப்படின்னு சொல்லி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. இப்படி நாங்கள் எங்களுக்கு எந்தெந்த எங்களுக்கு இந்த எத்தனை டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த அத்தனை டேட்டாஸையும் வந்து நாங்கள் அதே மாதிரி போட்டு வச்சுக்குவோம். வீணை பார்த்தீங்கன்னு சொன்னால் A0 அது ஒரு டேட்டா, A1 அது ஒரு டேட்டா, A2 அது ஒரு டேட்டா, A3 அது ஒரு டேட்டா. டோட்டலாக வந்து இப்போ இன்னும் 4 டேட்டாஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ இன்னொன்று தேவை 5 டேட்டாஸ்ன்றதால. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ டோட்டலாக வந்து 5 டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிட்டு. இப்படி தான் வந்து எரே ஒன்றில் வந்து நாங்கள் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் தான் நாங்கள் அவுட்புட்டாக வெளியே எடுக்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் என்ன சரி ஒரு லூப் ஒன்றை பயன்படுத்தி தான் அந்த டேட்டாஸை வெளியே அவுட்புட்டாக கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் தனி ஒரு டேட்டாவாக இருந்தால் உதாரணத்துக்கு நாங்கள் சும்மா டிம் ஏஎஸ் இன்டிஜர்னு போட்டு A=54 கொடுத்துருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதை வந்து டிரெக்டாக வந்து கால் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஆனால் இப்போ இதில் வந்து 5 டேட்டாஸ் திருப்பி நாங்கள் என்டர் பண்ணியிருக்கிறதால அதை வந்து ஏதாவது ஒரு லூப் ஒன்றில் மீண்டும் செயற்படக்கூடிய ஒரு லூப் ஒன்றில் போட்டு தான் நாங்கள் அந்த டேட்டாஸை நாங்கள் ப்ரோசஸ் பண்ண இயலும். இப்போ அந்த வகையில் வந்து ஃபோர் லூப் அதில் போட்டு எப்படி அந்த டேட்டாஸை வந்து நாங்கள் ஒன்றா தனித்தனியாக பெற்றுக்கொள்ளுன்றது பார்ப்போம். ஃபோர் லூப்பை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். என்ன சொன்னால் ஃபோர் லூப் எங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச், அதாவது
இத்தனை தடவை வேலை செஞ்சால் போதும்ன்றது எங்களுக்கு லேசாக வந்து மென்ஷன் பண்ணிக்கொள்ளும். இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் 5 டேட்டாஸை என்டர் பண்ணியிருக்கோம், அதை சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி. அதனால் வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். என்ன சொன்னால் திருப்பி ப்ரொசஸ் ஆகுது அந்த டேட்டா வந்து இந்த வேரியபிளாக திருப்பி சேவ் ஆகும். n ஈக்குவல் 0 அப்படின்னு சொன்னால் எண்ணுக்கு வந்து 0 ஒரு வெளியே போட்டு வச்சுக்க, 0 சொல்லி அடையாளப்படுத்தி வச்சுக்க. இப்போ அதில் இண்டெக்ஸ் வந்து 0. அப்போ சைஃபரில் இருந்து, அதாவது 1, நாங்கள் இந்த விஷுவல் பேசிக் சிஸ்டம் படி பார்த்தா 1ல் இருந்து to எங்களுக்கு தெரியும் 4 சொன்னால் 5 டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ன்றதால 4 தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா 5 கொடுத்தோம்னு சொன்னால் 0 சேர்த்து பார்க்கல அது வந்து 6ஆவதுக்கு போயிடும். அப்போ இன்னொரு டேட்டாஸ் நாங்கள் அங்கே என்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்றதால எங்களோட வந்து 5ஓட மட்டுப்படுத்தினோம்ன்றதால நாங்கள் வந்து 0ல் இருந்து 4 வர வேலை செஞ்சால் போதும். அதாவது 0, 1, 2, 3, 4 அப்படி பார்த்தா எங்களுக்கு 5 தடவை அந்த லூப் வேலை செஞ்சால் போதும்ன்றதை தான் நாங்கள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு 5 டேட்டாஸை நாங்கள் என்டர் பண்ணிட்டோம்னு எங்களுக்கு தெரிஞ்சதால நான் இப்படி கொடுக்குறேன். அது பிறகு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ எங்களோட டேட்டாஸை வந்து நாங்கள் லிஸ்ட் பாக்ஸ், அதாவது ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்த இந்த லிஸ்ட் பாக்ஸ்லாம் எங்களுக்கு சேவ் பண்ணணும்னு சொன்னால், எங்களோட இந்த லிஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து லிஸ்ட் பாக்ஸ் 1. இங்கே பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் பாக்ஸ் 1. அப்போ இதில் தான் நாங்கள் இப்போ ஸ்டோர் பண்ண இந்த டேட்டாஸை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் இன்னும் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். எப்படி? லிஸ்ட் பாக்ஸ் 1 அதாவது இந்த இருக்குது, இல்லாட்டி ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. லிஸ்ட் பாக்ஸ் 1ல் டாட் ஐட்டம்ஸ், அதாவது லிஸ்ட் பாக்ஸ் 1ல் ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸை டாட் எட் பண்ணு. லிஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து ஐட்டம்ஸ் எட் பண்ணு. எந்த ஐட்டம்ஸ் எட் பண்ணு? எங்களுக்கு உண்மையிலேயே தேவை வந்து இந்த நாங்கள் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அந்த டேட்டாஸ் தான் எங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ ப்ராக்கெட் உள்ளுக்கு சும்மா ஏன்னு போட்டதால் அது வந்து பிரிண்ட் ஆக போகிற இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னும் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏக்கு வந்து தனி ஒரு டேட்டாவை நாங்கள் கொடுத்து வைக்கல. ஏக்கு வந்து 5 டேட்டாவை கொடுத்து வச்சுருக்கோம். அந்த 5ம் திரும்ப வேலை செய்யணுன்றதால தான் இந்த ஃபோர் லூப் நாங்கள் இதை யூஸ் பண்ணோம். அப்போ இந்த ஃபோர் லூப்பில் தான் அந்த 5 டேட்டாவை நாங்கள் வேலை செய்ய வச்சு, அதாவது ப்ரொசஸ் ஆக வச்சு திரும்ப வர டேட்டா, அந்த ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வர டேட்டாஸை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் பாக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இப்படி கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பட்டனை கிளிக் பண்ணால் தான் எங்களுக்கு அந்த ஆன்சர் வரணும். ஏதோ ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வருது எங்களுக்கு. என்ன சொன்னால் அது பிழைன்றதால. சரி, அதாவது இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி டேட்டாஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் வந்து நாங்கள் 5 டேட்டாஸை கொடுத்து வச்சுருக்கோம்ன்றதால அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால், இப்போ என்ன ஃபோர் லூப் வந்து எப்படி ப்ரொசஸ் ஆகிருக்கு, n ஈக்குவல் 0, அதாவது 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4, இப்படி 5 தடவை வேலை செய்யும். இதுதான் எங்களோட ஃபோர் லூப் யூஸ் பண்ணதுக்கான காரணம். இப்போ அதே விஷயத்தை தான் இங்கே கொண்டு வந்து செய்ய போகிறோம். எப்படி இன்னும் வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், லிஸ்ட் பாக்ஸ் 1ல் இந்த வேரியபிள்ஸை எட் பண்ணிட்டு இங்கே தனி ஒரு வேரியபிளாக இல்லாமல் வந்து 5க்காக வந்து பிரிஞ்சிருக்கிறதால என்ன செய்ய போகிறோம், ஈனை வந்து ஏக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் n கொடுக்க போகிறோம். இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், an அதாவது 0 1வது தடவை இந்த லூப் வேலை செய்யக்குள்ள n ஈக்குவல் 0 தானே கொடுத்துருக்கோம். அப்போ அப்படியே அது ப்ரொசஸ் ஆகிட்டு வந்து இங்கே வந்து அதாவது இந்த அது பிறகு 0, இந்த 0க்குரிய பெருமானத்தை அது வந்து ஸ்டோர் பண்ணிடும். இந்த எண்ணில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். திருப்பி இன்னொரு அடுத்த ப்ரொசஸில் வந்து A1 அதாவது A1 இந்த டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி அதை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிற இடத்துல வந்து அது வந்து நாங்கள் எங்களோட பட்டனை கிளிக் பண்ணது பிறகு அது பிரிண்ட் ஆகும். இந்த இப்படி வந்து இப்போ வந்து சரியாக வருது.
இப்படித்தான் for loop யூஸ் பண்ணி array ஒன்றில் கால் பண்ணுவேன். இது வந்து நாங்கள் 5 டேட்டாஸை தான் ஸ்டோர் பண்ணோம்னு எங்களுக்கு அந்த லென்த், அதாவது 5 தடவை ப்ரொசஸ் ஆகினா போதும் இப்படி தெரிஞ்சதால் நாங்கள் 0 to 4 கொடுத்து அதை வந்து ப்ரொசஸ் பண்ணோம். இதுவே சம்டைம் இது வந்து ஒரு நீளமான ஸ்டோரேஜாக இருந்தால், அதாவது ஒரு கணக்கு பண்ண இல்லாத அளவுக்கு அதில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த டைமில் இதை வந்து திரும்ப திரும்ப வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த நான் எத்தனை தடவை வேலை செய்யணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணாமல் அந்த லிஸ்ட் அளவுக்கு, அதாவது நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ் அளவுக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக வேண்டி ஏ டாட், அதாவது இந்த வேரியபிளுக்குரிய இந்த வேரியபிள் மென்ஷன் பண்ணி டாட் லென்த்னு சொன்னால் இந்த வேரியபிளோட நீளம், இந்த வேரியபிள் எத்தனை தடவை ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த அத்தனை தடவை வேலை செய், அதுலேருந்து அத்தனை தடவை வேலை செய், அதுலேருந்து -1 ஒன்றை மைனஸ் பண்ணிக்க. ஏன்னு சொன்னால் இப்போ உண்மையிலே நாங்கள் வந்து 5 தடவை 5 டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயம் இங்கே for loopல n = 0 எண்ணுக்கும் ஒரு ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம் 0, அதாவது n வந்து ஃபஸ்ட்டுக்கு வேலை செய்ய டைமில் 0 அந்த இண்டெக்ஸில் வேலை செய்யும். திருப்பி to a dot length, அதாவது a dot lengthன்றது வந்து என்ன, உண்மையிலே ஐநேம் வந்து எங்களுக்கு 5 டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ திருப்பி இன்னொரு தடவை அந்த 0லேருந்து தான் அது ப்ரொசஸ் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு வந்து n = 0 அந்த 0 ப்ரொசஸ் ஆகினது பிறகு திருப்பி இந்த a வேரியபிள் இருக்குது அந்த 0 ப்ரொசஸ் ஆகி திருப்பி A1 2 3 அப்படி தான் ப்ரொசஸ் ஆகும். அப்போ இன்னும் வந்து இந்த for loop ஆனது 5 தடவை இல்லாமல் 6 தடவை ப்ரொசஸ் ஆகும்ன்றதால தான் இன்னும் வந்து நாங்கள் -1 பண்ணிருக்கோம். அதாவது 6 தடவைலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி எங்களுக்கு 5 தடவை வேலை செஞ்சால் போதும் அப்படின்றது தான் இந்த மைனஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். எரே யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து இன்னொரு முறை இருக்குது. அது அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ப்ரொசஸ் அப்படியே தான் வரும். நான் வந்து எரேயை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். அதுவும் அதே மாதிரி தான் டிம் வேரியபிள் நேம் ஏ கொடுப்போம். ஏன்னா அப்போ கீழே உள்ளதை மாற்ற தேவையில்லை. ஏ சும்மா ஒரு வெற்று ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி எஸ் அந்த வேரியபிள் என்ன டைப்பில் இருக்க போகுது, அதாவது இன்டிஜர்ன்றதால இன்டிஜர்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கேலி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இது வந்து நாங்கள் வந்து அங்கே ஏக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் எத்தனை டேட்டாஸை நாங்கள் என்டர் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல வந்து சும்மா ப்ராக்கெட்டை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் வந்து எத்தனை டேட்டாஸ் என்டர் பண்ண போகிறோம்னு இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடல. அதனால் நாங்கள் இப்போ எங்களுக்கு எத்தனை டேட்டாஸ் தேவையோ அவ்வளோ டேட்டாஸையும் வந்து நாங்கள் இங்கே வந்து கமா போட்டு எங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயம் எனக்கு வந்து இந்த எரேயில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ்ட கூட்டுத்தொகை தேவையாக இருந்தால் அதையும் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். நான் இந்த for loop இல்லாமாக்கிட்டு இப்போ நாங்கள் இதில் கூட்டுத்தொகையை வந்து ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ இன்னொரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேரியபிள்னு உருவாக்கணும். டிம் டோட்டல், அதாவது டிஎஸ் இன்டிஜர், அதுவும் வந்து நம்பர்ன்றதால அதையும் வந்து இன்டிஜர் டைப்பில் கொடுக்குறேன். அந்த வேரியபிள் நேம் டீன்னு கொடுத்துருக்கேன். அதை நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். அது பிறகு டி ஈக்குவல், அது டி சமன் டிக்கு வந்து என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னால் ஏ, அதாவது இந்த வேரியபிள் இந்த ஏல உள்ள எரே அனைத்திடையும் டாட் சம் கூட்டுத்தொகையை ஸ்டோர் பண்ணுன்றது தான் நான் இன்னும் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதை ப்ரொசஸ் பண்ணோம்னு சொன்னால் அதோட கூட்டுத்தொகை ஸ்டோர் ஆகிடும். அதை நான் இப்போ ஷோ பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல ஷோ பண்ண தானே வேணும். அப்போ நான் அதை ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ண போகிறேன்னு சொன்னால் மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ பண்ணு எங்களோட டிஏ, அதாவது அந்த டோட்டலை ஷோ பண்ணு. இந்த டிஏ வந்து ஷோ பண்ணுன்றதை நான் இன்னும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா
அந்த பட்டன் அதை கிளிக் பண்ணால் தான் இந்த ப்ரொசஸ் நடக்கும். பட்டனை கிளிக் பண்ணால் அந்த அதோட கூட்டுத்தொகை எங்களுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸில் ஷோ ஆகிருக்குது. 891 தான் இது, அவ்வளோத்தையும் அந்த டேட்டாஸ் அவ்வளோத்தையும் கூட்டுத்தொகை. இப்படித்தான் வந்து ஒரு அரே ஒன்றில் உள்ள நம்பர்ஸ்ட கூட்டுத்தொகை காணுது. அதே சமயம் எனக்கு வந்து கூட்டுத்தொகையும் வரணும், நான் செஞ்ச ஏற்கனவே அந்த லிஸ்ட் பாக்ஸில் ஷோ பண்ண நம்பர்ஸும் வரணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த ஃபோர் லூப்பை டெலீட் பண்ணிட்டு தான் இதை செஞ்சுருந்தோம். இங்கே ரெண்டும் தேவைன்னு சொன்னால் ரெண்டையும் எங்களுக்கு ஒரே கிளிக்கில், அதாவது ஒரே பட்டனு கீழே ஒரே ப்ரைவேட் சப்பில் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். இப்போ நான் உதாரணத்துக்கு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் டோட்டல்ன்ற ப்ராசஸுக்கு மேலால் போட்டுக்கொள்வோம். இங்கே போட்டோம்னு சொன்னால் ரெண்டு ப்ராசஸும் ஒரே டைமில் வேலை செய்யணும். அதோட நம்பர்ஸ் லிஸ்ட்டும் வருது, அதே சமயம் அதோட கூட்டுத்தொகையும் எங்களுக்கு வந்துடுச்சு. இப்படி தான் அரே ஒன்று யூஸ் பண்ணி அதோட கூட்டுத்தொகை காணுதும். அடுத்து வந்து அந்த அரே ஒரு லிஸ்ட் பாக்ஸ்லேயோ இல்லாட்டி இது வந்து எங்களுக்கு மெசேஜ் பாக்ஸில் தான் தேவைன்னுச்சுன்னா இந்த இடத்துக்கு மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ என்று கொடுத்து இந்த கொஞ்சம் ப்ரொசஸை கொடுக்கலாம். இப்படி வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களோட ஃபார்மை டிசைன் பண்ணிக்கலாம். பேசிக் விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும், அதை ஒன்றையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடல.